அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை இந்த ஏப்ரல் மாதத்தில் அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நட்சத்திர பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய இந்த நட்சத்திர பயிற்சி காரணமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 இறுதி தருவாயில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடுத்த மாதத்தில் முழுவதுமாக அமரப்போகிறார். எனவே அதற்கான பலன் இந்த வேளையிலிருந்தே நிறைவாக சந்திப்பதற்கு யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது அடுத்த மாதம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுகஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அபைப்பால் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக பல கைகூடும். இந்த தருணத்தில் காரிய தடை இருந்த பல நிகழ்வுகளை உறுதியாக விலகி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் எளிதில் தீர்த்து மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களையும் தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி அமைப்பதோடு எந்தவிதமான காரிய தடையாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை குரு பகவான் கும்பராசி ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார். எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே திட்டமிட்டு நுணுக்கமாக நன்கு பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் கும்பராசிக்காரர்கள் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. பாத சனியாக வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் ஏற்பட்ட பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் நிகழ்கிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க கேது. ஜென்மராசிக்குள் நுழைகிறார் ராகு. சுகஸ்தானத்தை விட்டு மிக வலுவாக கும்பஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பால் ஜென்மராசிக்குள் வந்தாலும் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் ஒரு வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை ஜென்மராசிக்குள் ராகு நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதே போன்று கேதுவும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு
பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. நிழல் கிரகங்கள் தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பது கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானமாகிய 6ல் அமர்கிறாருங்க. மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் செவ்வாய் அமர்வது அனைத்திலும் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் போது அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு இந்த தருணத்தில் பல்பல முதலீடுகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை மங்களகாரகரான செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சூரியனினுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே தடை நிறைந்த பல பணிகளை உறுதியாக விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் குறைவதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே கும்பராசிக்காரர்கள் சூரியனின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு இந்த மாதத்தில் மாறுவதால் தனஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்கள் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த அமைப்பு உறுதியாகவே அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஜென்மம் 2, 3 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய புதன் 10ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக தனஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். வித்யாகாரகரான புதனின் மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுவதால் புதிய வாய்ப்பும் வெற்றிகரமான சூழலும் கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடும்.